முடிவுக்கு வந்த தேமுதிகவின் கூட்டணி அறிவிப்பு. திமுக கூட்டணியில் இணைந்த பிரேமலதா விஜயகாந்த் 10 தொகுதிகள் உறுதி. சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி. தமிழக அரசியலில் இன்றைய தினம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது நீண்ட நெடுநாட்களாக அந்த கட்சியுடன் கூட்டணி, இந்த கட்சியுடன் கூட்டணி என்ற தொடர் விவாதங்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது தேமுதிக. தமிழக அரசியல் களம் என்பது இப்போது தேர்தலை முன்னிட்டு பரபரப்பாக இயங்கி வருகிறது. சமீபத்தில் நடிகர் விஜயையும் திரிசாவையும் ஒப்பிட்டு பேசி மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருந்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். இதற்கு பல வழிகளிலிருந்து நயினார் நாகேந்திரனுக்கு கண்டனங்கள் எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் நான் பேசியது தவறு என்றும் வாய் தவறி பேசிவிட்டேன் என்றும் பகிரங்கமாக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பின்னடைவாக பாஜக கூட்டணிக்கு மாறி இருக்கிறது. ஏனென்றால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கும்போது தவறான கருத்துக்களையும் பொய்யான கருத்துக்களையும் மற்ற அரசியல்வாதிகள் மீதும் அரசியல் கட்சிகள் மீதும் வைத்துவிட்டு திரும்ப மன்னிப்பு கேட்பது அவரின் வழக்கமாகும். ஆனால் பெண்களை கொச்சைப்படுத்த மாட்டார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் பெண்களை ஆபாசமாக பேசுவது போல திரிசா மற்றும் விஜயை ஒப்பிட்டு பேசிய சம்பவம் பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே நயினார் நாகேந்திரனின் இந்த செயலை ஒப்பிட்டு இதற்கு அண்ணாமலை எவ்வளவோ பரவாயில்லை என்று பாஜகவினர் சிலரே கூறி வருவது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக தமிழக இடைக்கால பட்ஜெட் என்பது உருவெடுத்து வருகிறது. ஏனென்றால் இந்த பட்ஜெட்டில் பல சர்ப்ரைஸான விஷயங்கள் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமான கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தையும் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. இந்த திட்டத்தில் மொத்தமாக 9 லட்சம் வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த ஒரு அறிவிப்பு என்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் கொடுத்தது பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் கொடுத்தது என்பது இன்னும் அதிகமான வரவேற்பை பெண்களிடமிருந்து பெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது 9 லட்சம் வீடுகள் என்பது பொதுமக்களுக்காக கட்டி கொடுக்க இருக்கும் இந்த ஒரு அறிவிப்பு என்பது இன்னும் கூடுதலான மதிப்பு திமுகவிற்கு பெண்கள் சார்பில் அதிகரித்து வருகிறது. இப்படியாக திமுக எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு அறிவிப்புகளும் பொதுமக்களிடையே குறிப்பாக பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை அடுத்தடுத்து பெற்று வருகிறது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கே வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதே சமயம் இன்னொரு புறம் விஜயின் கட்சியை எடுத்துக்கொண்டால் கூட்டணிக்கு மாறி மாறி அழைப்பு விடுத்தும் கூட விஜயின் கட்சியை நம்பி எந்த ஒரு பெரிய கட்சிகளும் இதுவரை செல்லவில்லை. விஜயை நம்பி ஒரே ஒருவர் மட்டுமே சென்றிருக்கிறார். அவர்தான் செங்கோட்டையன். செங்கோட்டையனை தவிர்த்து விஜயின் கட்சியை நோக்கி சொல்லும்படியான எந்த ஒரு தலைவரும் செல்லவில்லை. விஜய் கட்சிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது. அதுவும் ஆட்சியில் பங்கு என்று கூறிய போதும் கூட விஜய் கட்சியை நோக்கி எந்த ஒரு தலைவர்களும் செல்லவில்லை, எந்த ஒரு கட்சியும் செல்லவில்லை. இதற்கு மிக முக்கிய காரணம் விஜயின் அரசியல் செயல்பாடுகள்தான். 4 சுவற்றுக்குள்ளேயே வைத்து தொடர்ச்சியாக அரசியல் செய்து வருகிறார் விஜய். இதுதான் விஜய் கட்சியை நோக்கி மற்ற கட்சிகள் செல்லாததற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி வலுவிழந்து வரும் நிலையில் மறுபுறம் விஜயின் கட்சியும் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியல் செயல்பாடுகளில் பின்தங்கிவிட்டது. ஆனால் இந்த பக்கமோ ஒன் மேன் ஆர்மியாக திமுக அடுத்தடுத்து பல சிக்சர்களை அடித்து வருகிறது.
எனவே நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்தான் கண்ணுக்கட்டிய தூரம் வரை தெரிகிறது. அதிலும் இப்போது வரை அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் என்பது சாதாரண அறிவிப்புகள் தான் என்றும் இனிமேல்தான் பிரம்மாஸ்திர அறிவிப்புகள் வரப்போகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பது திமுகவின் வாக்குகள் இன்னும் அதிகரிக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் பொங்கல் பரிசு 3000 என்ற அறிவிப்புக்கு பிறகும் அதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை 5000 என்ற அறிவிப்புக்கு பிறகும் வந்த கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணி பல மடங்கு வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறது. அதாவது அதிமுகவை காட்டிலும் பல மடங்கு வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறது திமுக. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சொன்னது போல இன்னும் 2 பிரம்மாஸ்திர அறிவிப்புகள் இருக்கிறது என்று கூறியிருப்பது திமுகவின் வெற்றி சதவீதத்தை 100% உறுதி செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இனிமேல் எந்த ஒரு அறிவிப்பை அறிவிக்கவில்லை என்றாலும் கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் தற்போது வெளியாகி வரும் அனைத்து கருத்து கணிப்புகளும் கூறி வருகிறது. அப்படி இருக்கும்போது இனிமேலும் கூடுதலாக தேர்தல் அறிவிப்புகளை திமுக அறிவிக்கும் போது கண்டிப்பாக திமுகவின் வெற்றியை தடுக்க இனிமேல் யாராலும் முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அதிமுக மற்றும் விஜயின் கட்சி தேர்தல் அறிக்கைகளாக எத்தனை அறிவிப்புகளை அறிவித்தாலும் கூட மக்களை கவரும்படி மிகப்பெரிய இலவச அறிவிப்புகளை அறிவித்தாலும் கூட அந்த அறிவிப்புகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஏனென்றால் ஆட்சியில் இல்லாதவர்களால் எதையுமே செய்ய முடியாது என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே ஆட்சியில் உள்ளவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவிப்பதற்கும் ஆட்சியில் இல்லாதவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி பார்த்தால் திமுக கொடுக்கும் தேர்தல் அறிக்கைகள் தேர்தல் அறிவிப்புகள் தான் மக்களின் நம்பிக்கையை பெறும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் மீதுதான் மக்களின் நம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கப் போகிறது. எனவே நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒன்மேன் ஆர்மியாக திமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி திமுகவுக்கு மிகப்பெரிய பிளஸாக மாறியிருக்கும் தற்போதைய ஒரு விஷயம் என்னவென்றால் நீண்ட நெடுநாட்களாக எந்த கூட்டணியோடு செல்ல போகிறோம் என்று அறிவிக்காமலேயே இழுத்து வந்த தேமுதிக தற்போது திமுகவுடன் கூட்டணி என்பதை 100% உறுதி செய்துவிட்டது. அதற்கு காரணம் தேமுதிக கட்சியை பொறுத்தவரையில் அதிமுக மற்றும் திமுக இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. அந்த பேச்சுவார்த்தை தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. அதிமுக கூட்டணிக்குத்தான் தேமுதிக செல்லும் என்று பலரும் எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் மோடி தமிழக வருகையின் போது கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு மேடையில் தேமுதிக ஏறவில்லை. எனவே அப்போதே தெரிந்துவிட்டது அதிமுக தேமுதிக கூட்டணி அமைவது என்பது கொஞ்சம் கடினம்தான் என்று. அதன் பிறகு தொடர்ந்து அதிமுக மற்றும் திமுக கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வந்த தேமுதிக தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. ஒரு வழியாக திமுக கூட்டணியில் 10 சீட்டுகள் கொடுத்தால் போதும் என்றும் முடிந்தால் ஒரு ராஜ்யசபா சீட் தேவை என்றும் தேமுதிக கோரிக்கை வைத்துள்ளது. அந்த கோரிக்கையை திமுகவும் ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்னும் சில மணி நேரங்களில் பிரேமலதா விஜயகாந்தும் விஜய பிரபாகரனும் ஒன்றாக சேர்ந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்துவிட்டு இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திமுகவின் அடுத்தடுத்த சிறப்பான அறிவிப்புகளும் தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய போவதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.